Greetings of the day. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஃப்ஓ வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, சிஎஃப்ஓனா முதல்ல என்னது, சிஎஃப்ஓ எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு சிஎஃப்ஓவாக இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், சேலரி ஆஃப் அ சிஎஃப்ஓ அண்ட் சிஎஃப்ஓவாக யார் யாரெல்லாம் ஆக முடியும், ஒரு சிஎஃப்ஓ ஆக முடியுமா, ஒரு சிஎஃப்ஓ ஆக முடியுமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலான்னு இருக்கேன். ஒன்று வந்து ரியாலிட்டி, இந்தியாவில் வந்து சிஎஃப்ஓவாக வந்து யார் யாரெல்லாம் ஈஸியாக ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபேக்ட் மாதிரி சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோட எண்டில் பாருங்கள். அந்த ஃபன் ஃபேக்ட் எதை பற்றினா, நம்ம வீட்டில் ஜென்ரலாக யார் சிஎஃப்ஓவாக இருப்பாங்க, அம்மாவா அப்பாவா அப்படிங்கிறது தான் ஃபன் ஃபேக்ட். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து வீடியோவை ரொம்ப பேசாமல் டப்புன்னு ஆரம்பிச்சிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு ரீச் கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து சிஎஃப்ஓ பற்றி பார்க்கலாங்க. ஸோ சிஎஃப்ஓனா முதல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், அவங்கள தான் சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லேயே இருக்குங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஜென்ரலாக ஹெட் பண்ணுவார். ஓவரால் கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸை ஹெட் பண்ணுவார் சிஎஃப்ஓ. அவ்வளோதான் அவருடைய ஜென்ரலாக அவருடைய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஹெட் பண்ணுவார் அவர். ஸோ இப்போ வந்து அவர் என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ்னால் வந்து ரெவென்யூ எப்படி இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்லாம் செலவாயிருக்கு, இதெல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். எவ்வளோ கேஷ் ஃப்ளோஸ், ஸோ கேஷ் ஃப்ளோஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டு அதிகமாக கேஷ் போயிருக்கா, இல்லை நம்ம கிட்ட அதிகமாக கேஷ் வந்திருக்கா. கேஷ் ஃப்ளோஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. எது மூலமாக நம்மளுக்கு கேஷ் அதிகமாக வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியை விட்டு கேஷ் போகிறதா இல்லையா, கம்பெனியை விட்டு கேஷ் எவ்வளோ அதிகமாக வெளில போயிருக்கு, எவ்வளோ கேஷ் உள்ளே வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியலாக அந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இது ரெண்டுத்தையுமே கூட ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு கரெக்டிவான ஆக்ஷன்ஸ், இது தப்பாக இருக்குது சார், இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா ஒரு சிஎஃப்ஓ வந்து முன்னெடுத்து செய்வார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஃப்ஓ அப்படிங்கிறவர் வந்து ஃபினான்ஷியலாக வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்கிறது, இது எல்லாமே டைம்லி மேனரில் எடுக்கணும். ஒரு டைத்துக்குள்ளே ஆக்சுவலாக அவர் வந்து எடுக்கணும். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி வந்து ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னு படிப்பீங்க பார்த்தீங்களா, இப்போ அது ஐஎஃப்ஆர்எஸ்ன்னு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உலகம் ஃபுல்லாக அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து IND-AS அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி யூஎஸ்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா US GAAP அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று இருக்குது. அதன் பிரகாரம் தான் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்ப்போம். ஒரு கம்பெனியில் ஜென்ரலாக ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் பொசிஷன் தான் சிஎஃப்ஓ. அதுக்கப்புறமா சிஇஓ இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பிரசிடென்ட் ஆகலாம், ஒரு கம்பெனியுடைய பிரசிடென்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து 3rd ஹையஸ்ட் பொசிஷன் வந்து சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிஎஃப்ஓ எப்படி ஜென்ரலாக வேலை பார்ப்பார், அவருடைய ஒர்க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பட் அவர் ஜென்ரலாக எப்படி வேலை பார்ப்பார், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார், அதே மாதிரி அவருடைய மெயினான ஒர்க்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிஇஓக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அண்ட் அவருடைய முக்கியமான வேலைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வருது, கம்பெனி எங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கெங்கே கம்பெனியுடைய கேபிட்டல்லாம் எப்படி ரைஸ் பண்ணலாம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபண்டிங் நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ ஃபண்டிங் பண்ணணுமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிஎஃப்ஓ பார்த்துப்பார். அண்ட் ஒரு கம்பெனியுடைய மிகப்பெரிய ஃபினான்ஷியல் சக்ஸஸுக்கு ஒரு சிஎஃப்ஓ காரணமாக இருப்பார். அண்ட் ஒரு சிஎஃப்ஓ வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு சிஇஓக்கு வந்து ஃபோர்காஸ்டிங்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். சிஇஓக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஃபோர்காஸ்டிங்கு, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸு, ஃபண்டிங் ஃபார் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ ஃபண்டிங் ஃபார் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ்னால் வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு மெஷினரி வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த மெஷினரிக்கு வந்து ஃபண்டிங், பேங்க்லேருந்து லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ லோன்ஸ் வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணுறோம், நெகோஷியேட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து சிஎஃப்ஓஸுக்கு இருக்குது. ஸோ சிஎஃப்ஓ வந்து இந்த ஃபோர்காஸ்டிங், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், ரெவென்யூ எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, ரெவென்யூ எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம், எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ செலவாயிருக்கு, எக்ஸ்பென்சஸ் எப்படி குறைக்கிறதுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி டாக்ஸேஷனில்
டாக்ஸேஷனில் எப்படி வந்து நம்ம வந்து டாக்ஸஸ் எல்லாம் குறைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த லெவலுக்கு நம்மளால் வந்து டாக்ஸேஷனில் லாவில் இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம டாக்ஸஸை குறைக்கலாம், எவ்வளோ டிடக்ஷன்ஸ் நம்ம கிளைம் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்ஸேஷன் ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு சிஎஃப்ஓ பார்ப்பார். ஸோ சிஎஃப்ஓக்கு வந்து ஜென்ரலாக கொஞ்சம் இன்ஜினியரிங் தெரிஞ்சுட்டு இருக்கிறதும் அவசியம். அப்போ தான் அவர் வந்து ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை காஸ்ட்டை குறைக்கிறதா இருக்கட்டும், அப்போ தான் அவர் வந்து ஓரளவுக்காவது அவருடைய அந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை காஸ்ட்டை குறைக்கிற வேலைகளை பார்க்க முடியும். எப்போ அவருக்கு இன்ஜினியரிங் தெரிஞ்சால் மட்டும்தான். ஸோ அதனால் கொஞ்சம் அவருக்கு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரினா இந்த அக்கௌண்டிங் செக்டார்ஸு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் உதாரணத்துக்கு பிக் ஃபோர் சொல்லலாம். ஸோ பிக் ஃபோரில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான் டாப் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி யூஎஸ்ஏலாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் தான் டாப் பொசிஷனில் ஆக்சுவலாக எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பார். ஸோ அதனால் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு ஒர்க் ஆஃப் அ சிஇஓவில். அண்ட் நான் வந்து இதில் வந்து முக்கியமாக பார்க்குறது என்ன, அண்ட் சிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓவாக கூட ஆக முடியும். ஒரு சிஎஃப்ஓ ஒரு சிஇஓவாக ஆக முடியும், இல்லை ஒரு சிஎஃப்ஓ பிரசிடெண்ட்டாக கூட ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோர்காஸ்டிங், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டிங். ஸோ இது 3 தான் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் ஆஃப் அ சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இதில் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸும் வருது, ப்ளஸ் ஃபோர்காஸ்டிங்கும் வருது. இது வந்து ரெண்டுமே காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்டது, அதாவது நம்ம கோர் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ சிஎஃப்ஓ. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் சேலரி செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ சேலரி நல்லா ஹையாக இருக்கும் அப்படிங்கிறதான் முதல் பெனிஃபிட்டு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎஃப்ஓ வந்து ஒரு கம்பெனியோட வைட்டல் ரோலில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி வந்து என்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இயங்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தானே, ஆக்சுவலாக ஒரு ப்ரைடான விஷயம் தானே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஃப்ஓ இருக்கிறதுனால ஒரு கம்பெனி வந்து ரொம்ப சூப்பராக இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ சிஎஃப்ஓ, அதாவது இமோஷனல் பெனிஃபிட்டும் இருக்குது, அதே மாதிரி சேலரி பெனிஃபிட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்கில்ஸ் ஆஃப் அ சிஎஃப்ஓக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ஆகணும், நெகோஷியேட்டிங் ஸ்கில்ஸ் முதல்ல இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்புறமா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கு, அவர் பிளானிங் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கணும். லைக் அவங்களுடைய காம்படிட்டர் யார், அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஒரு சிஎஃப்ஓ பார்த்துக்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபைனான்ஸ் எப்படியே ஒரு பிளான் பண்ணுறாரு. அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் வந்து எந்த லெவலுக்கு அவரால் மேனேஜ் பண்ண முடியுது. அண்ட் ஃபினான்ஷியல் கம்ப்ளைன்ஸ், இந்த ஃபினான்ஷியல் கம்ப்ளைன்ஸ்னால் அவர் வந்து கரெக்டாக வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறப்போ அவர் வந்து இண்டேஸ் படி மெயின்டைன் பண்ணுறாரா, இல்லை ஐஎஃப்ஆர்எஸ் படி மெயின்டைன் பண்ணுறாரா, அந்த கண்ட்ரிக்கு எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கோ அதை வந்து ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஓன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸு, அக்கௌண்ட்ஸு, டாக்ஸேஷனு எல்லாமே கலந்துருக்கிறது தான் சிஎஃப்ஓ. ஸோ அதனால் வந்து சிஎஃப்ஓ அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுன்னு இருப்பாங்க. ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறவங்க சிஎஃப்ஓ அது கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது நான் டாக்ஸேஷனில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் சிஎஃப்ஓ ஆக முடியாது, டாக்ஸ் கன்சல்டண்ட்டாக வேணா ஆகலாம். பட் ஆனால் சிஎஃப்ஓ அப்படிங்கிறது எல்லா விஷயத்தை பற்றியுமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ சிஎஃப்ஓ டாக்ஸேஷன்லேயும் இருக்காரு, ஃபைனான்ஸ்லேயும் இருக்காரு, அக்கௌண்ட்ஸ்லேயும் இருக்காரு, இன்ஜினியரிங்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றேன். ஸோ எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு இருக்கணும் சிஎஃப்ஓ ஆகிறதுக்கு. இப்போ வந்து யார் சிஎஃப்ஓ ஆகலாம், சிஎஃப்ஓ ஆகிறதுக்கு எவ்வளோ சேலரி, அண்ட் ஃபைனலாக முடிகிறப்போ நம்ம வீட்டில் யார் சிஎஃப்ஓ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சிஎஃப்ஓ ஆகலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா யார் வேணால் சிஎஃப்ஓ ஆகலாம். அதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி மட்டும்தான் மெயினாக கேட்குறாங்க, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ யார் வேணால் சிஎஃப்ஓஸ் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து யாரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரியாலிட்டியில் யார் வேணால் சிஎஃப்ஓ ஆகலாம் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி சிஏ தான் ஆடிட் பண்ணணும், சிஏ தான் வந்து ஃபினான்ஷியல் ஆடிட், டேக்ஸ் ஆடிட்லாம் சிஏ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆக்டில் இருக்கிற மாதிரி சிஎஃப்ஓலாம் இவங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ சிஎஃப்ஓ வந்து யார் வேணால் ஆகலாம், அவங்களுக்கு வெறும் பேச்சுலர் டிகிரி மட்டும் இருந்தால் போதும். ஆனால் வந்து இதில் ஜென்ரலாக கம்பெனி யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிஏ முடித்தவங்க, எம்பிஏ ஃபைனான்ஸ் முடித்தவங்க, நல்லா பி ஸ்கூல்ஸில் ஐஏஎம்மில் படித்து பி ஸ்கூல்ஸில் முடித்தவங்க, அண்ட் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், ஈவன் இன்ஜினியரிங் படித்தவங்க கூட அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுன்னு இருக்குது அப்படின்னா அவங்களும் சிஎஃப்ஓ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரலைஸ்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஜென்ரலைஸ்டாக இவங்க எல்லாருமே சிஎஃப்ஓவாக ஆகிறதுக்கு
போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து பார்ப்போம். ஃபார்ச்சூன் 100, ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது வந்து என்னன்னா ஃபார்ச்சூன் 100னா டாப் 100 கம்பெனிஸை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தான் டாப் 100 கம்பெனிஸ். நம்ம ஸ்கூல்லாம் ரேங்க் வைப்பாங்க பார்த்தீங்களா, நீ 20th ரேங்க்கு, நீ 15th ரேங்க்கு, நீ ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்னு. ஸோ அந்த மாதிரி டாப் 100 கம்பெனிஸை சொல்லுவாங்க. அந்த டாப் 100 கம்பெனிஸில் குறைஞ்சபட்சம் 55% வரைக்கும் யார் சிஎஃப்ஓவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MBA ஃபைனான்ஸ் முடித்தவங்க சிஎஃப்ஓவாக இருக்காங்க. அண்ட் CMA USA இந்த மாதிரி ஃபாரின் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து CMA USAவாக இருக்கட்டும், சீமாவாக இருக்கட்டும், ACCAவாக இருக்கட்டும், CPAவாக இருக்கட்டும், CFAவாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபாரின் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் CFO ஆக முடியும். ஆனால் வந்து MBA ஃபைனான்ஸ் முடித்தவங்க CFO ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய டீச்சர்ஸும் சரி, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் சரி, CASும் CMSும் கூட CFOs ஆறாங்கப்பா. CASும் CMSும் வந்து அது வந்து ப்ரொஃபஷனல் டிகிரியில் வந்து CFOs ஆகிறது. இது வந்து ஒரு தனியாக வந்து ஒரு டிகிரி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி உங்கள் டிகிரி இஷ்யூ பண்ணுற மாதிரி நீங்கள் CFO ஆகிறது. MBA அப்படிங்கிறது அது வந்து ப்ரொஃபஷனல் டிப்ளமாவில் வந்து நீங்கள் CFO ஆகலாம். ப்ரொஃபஷனல் டிப்ளமா முடிச்சுட்டு நீங்கள் CFO ஆகலாம். ஸோ CFO ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ரூட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் MBA ரூட்டும் எடுக்கலாம், CA ரூட்டும் எடுக்கலாம், ஆர்எல்ஸ் ப்ரொஃபஷனல் ரூட் கூட நீங்கள் எடுக்கலாம். CA CMA CS கூட நீங்கள் முடிச்சு நீங்கள் CFO கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூட் வந்து இருக்குது நீங்கள் CFO ஆகிறதுக்கு. அப்படிங்கிறது இன்ஜினியரிங் முடித்தவங்க கூட ஆக்சுவலாக வந்து CFO ஆகலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லைக் CA அண்ட் CMA முடிச்சிருந்தீங்கன்னா வந்து CFO ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். CS முடிச்சிருந்தீங்கன்னா இல்லை CMA CS முடித்தா கூட CFO ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா லீத்தல் காம்பினேஷன், டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா CA அண்ட் CMA இது ரெண்டுமே முடித்தவங்க டெட்லி காம்பினேஷன் CFO ஆகிறதுக்கு. அதை விட டெட்லி காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ளஸ் CA ப்ளஸ் CMA. இன்ஜினியரிங் ஒழுங்காக படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் ப்ளஸ் CA ப்ளஸ் CMA, CMA கூட ஒழுங்காக தான் படிச்சிருக்கணும். ஸோ இதை மூணுமே வந்து வச்சுருக்கிறவங்க வெரி லீத்தல் காம்பினேஷன். அவங்கள தொட்டாலே ஷாக் அடிக்கும். அதான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ அதனால் வந்து ஏன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கு, ஃபைனான்ஸும் தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு கம்பெனியுடைய ரெண்டு மிகப்பெரிய தூணே ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் தான். மார்க்கெட்டிங் கூட இதெல்லாம் ஆரம்பிச்சதான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஸோ மார்க்கெட்டிங் கூட இங்கே தனியாக ஹையர் பண்ணிக்கலாம். பட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஒரு தனியாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து CFO ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பொசிஷனில் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபினான்ஸ் மேனேஜர், ஆப்ரேஷன் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், பிஸ்னஸ் மேனேஜர், டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன், ஃபினான்ஸ் டைரக்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க எல்லாருமே வந்து CFOs ஆகிறதுக்கான தகுதி உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட், சேலரி ஆஃப் CFOக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து CFOஸுக்கு சேலரி வந்து அரௌண்ட் 30 lakhs to 40 lakhs per annum இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 lakhsலேருந்து 80 to 90 lakhs per annum வரைக்குமே சேலரி இருக்கும். நீங்கள் இதுவே ஃபாரின் கம்பெனிஸ், மிகப்பெரிய டாப் MNCஸுக்கு நீங்கள் CFOஸாக இருந்தீங்கன்னா ஈவன் யூ கேன் ஏர்ன் அப் டு crores அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் க்ரோரில் கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து லைக் 1 crore 2 crores கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னுடைய ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 50 lakhsன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த லிம்பு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ 30 to 50 lakhsக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லா வெப்சைட்லையுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 lakhs, அரௌண்ட் 20 lakhs அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கம்பெனியாக இருக்கும். அந்த கம்பெனிக்கெல்லாம் CFOஸுக்கு 8 lakhs to 9 lakhs தான் சேலரியாகவே இருக்கும். CFOஸுக்கு என்னடா 8 lakhs 9 lakhsன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அந்த கம்பெனிலே மொத்தமாக 10 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் 8 lakhs to 9 lakhs மட்டும் தான் சேலரியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரியும் CFOs இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கிளாஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக ஒரு ஃபன் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் வந்து யார் CFOவாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்னா, வீட்டில் வந்து யார் சமையல் பண்ணுறாங்களோ அவங்க CFO வந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு நாளைக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது சமையலுக்கு தான். வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு நம்ம லேபர் காஸ்ட் மட்டும் அலோகேட் பண்ணோன்னா வெளில ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டில். ஏன் வீட்டில் காஸ்ட்லினா
அது வந்து தனியாக வேற ஒரு டிபேட். அது வந்து ஹைஜீனிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வீட்டில் வந்து நம்ம சாப்பாடு தான் வந்து மெயினான ஒரு விஷயம். சாப்பாடு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களை வந்து CFO அவங்களுக்கு வந்து எல்லா பவர்ஸுமே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணுறோம், அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம், அதை நம்ம எங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் யார் சமைக்கிறாங்களோ, எஸ்பெஷலி அம்மாவா லைக் லேடிஸ் தான் இதெல்லாம் சமைப்பாங்க. ஸோ அதனால் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா, ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா CFOs ஆகிறதுக்கான ஏகப்பட்ட தகுதிகளுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இது வந்து நான் மட்டும் சொல்ல மாட்டேன். லைக் நிறைய CFOஸாக இருக்கிற ஜென்ஸே வந்து மேல் பீப்புளே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, விமன் வந்து ஈஸியாக வந்து மணியை வந்து அவங்களுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எப்படி சேவ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விமன் ஆர் கிரேட்டஸ்ட் CFOs அப்படிங்கிறத நான் சொல்லிப்பேன் எப்போவுமே. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். விமன் இஸ் ஆல்வேஸ் அ கிரேட் CFO. அதுக்காக மேல்லாம் CFO தகுதியே இல்லையா அப்படிலாம் எதுவுமே சொல்ல வரலங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் விமன் எப்போவுமே CFOவாக இருக்கிறது ஒரு பெட்டரான சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து பை பர்த்டே வந்து இந்த மாதிரி மணி ரிலேட்டடாக அவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க அப்படிங்கிறது ரிசர்ச்சர்ஸ் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேபி அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்போஜரை வச்சுட்டு, அதாவது மேல் பீப்புளெலாம் ஃபீமேல் பீப்புளோட ஒர்க் பண்ண எக்ஸ்போஜரை வச்சுட்டு மேல் பீப்புள் வந்து எங்கிட்ட சொன்னது இதெல்லாம். ஸோ லேடிஸ்க்கு வந்து செம்மையாக நாலேஜ் இருக்கும், அவங்க CFOஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஸோ அதனால் இதான் வந்து நான் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கும். இதை தவிர்த்து நான் ஏதாவது பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன்னா சத்தியமாக தெரிலங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் தான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபவுண்டேஷனுக்கு வந்து மார்க் டெஸ்ட் பேப்பர் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நாளைக்கு நான் வந்து ரிப்ளை டு மை கமெண்ட்ஸ் வீடியோ நான் வந்து இதை பற்றி சொல்லுவேன். ஸோ மார்க் டெஸ்ட்டுக்கான ஒரு லைக் மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து அப்படிங்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். இதோ நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தட் இஸ் வாஸ் வீடியோ. ஃபேன்டாஸ்டிக் டே. ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காமல் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஷேர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தேங்க்யூ. ஸ்டே சேஃப்.